உங்க வாழ்க்கையில கூட யோசித்து பாருங்க. நிறைய சமயம் கண்ணிம நேரத்துல யாரோ வந்து காப்பாத்துறாங்க, ஏதோ நடந்துச்சு, நான் தப்பிச்சுட்டேன். அது காரணம் உங்களுக்காக தேவ நியமித்திருக்கிற தேவதூதர்கள். அவங்க கண்ணால பார்க்க முடியாத அவங்கள அவங்களுடைய பிரசன்னத்தை உணர முடியும், அந்த பாதுகாப்பை உணர முடியும். நீங்க வேத வசனத்தை விசுவாசித்து துதிச்சா அதை உணர முடியும். அதனால நீங்க எங்க போனாலும், உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினாலும், உனக்குரிய தேவதூதன் பாதுகாப்பாய் வருகிறான், அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு சொல்லணும். தேவதூதனை துதிக்க கூடாது. தேவதூதனுக்கு எல்லாம் நீங்க துதி ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. ஆண்டவரை பயன்படுத்தின, அவனை அனுப்பின கர்த்தரை தான் துதிக்கணும், தொழுது கொள்ளணும். தேவதூதரை வணங்கவும் கூடாது, அவங்களை துதிக்கவும் கூடாது. அவங்க வந்து கர்த்தருடைய வேலைக்காரர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள், நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை நீங்க விசுவாசித்தா எப்பவும் ஒரு தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும்.